அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் மிகவும் அற்புதமான போகி திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய கடைசி திருநாள். அதாவது பூலோகத்தில் பூதேவியினுடைய அம்சமாக தாயார் வந்து பெரியாழ்வாரினுடைய இல்லத்தில் அவதாரம் செய்து நமக்கெல்லாம் 143 பாசுரங்களை செந்தமிழால் பரமனையே பாடக்கூடிய வகையில் தந்து, ஒரு மானுடனாக பிறந்து பக்தியால் இறைவனை எப்படி அடையலாம், எந்தெந்த வழியில் அடையலாம், எப்படியெல்லாம் அடையலாம் அப்படின்னு தன்னுடைய திருப்பாவை, நாச்சியார் திருமொழி போன்ற பாசுரங்களில் பாடிய அற்புதமான அவதாரமான ஆழ்வார்களிலே பெண் ஆழ்வாராக ஒத்தியாக இருக்கக்கூடிய கோதை பிராட்டியார் நம்முடைய ரங்கமன்னாருடைய திருப்பாத கமலங்களில் சேர்ந்த அற்புதமான நாள். தாயாரினுடைய இந்த வாழ்க்கை என்ன நமக்கு உணர்த்துகின்றது அப்படின்னா, மனிதனாக பிறந்தாலுமே கலிகாலத்தில் பெருமாள் அச்சாவதாரத்தில் கலித்திருமேனியில் இருந்தாலுமே நம்ம பக்தியோட ஸ்ரத்தையோட கடைசி வரைக்கும் அந்த வைராகியத்தோடு இருந்தோம் அப்படின்னா இந்த பெருமாளையே நம்ம அடையலாம். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோ, ஜோதிமணி மாடம் தோன்றுமோர், நிதியால் நல்லபத்தர் வாழுமோ, நான்மறைகள் ஓதுமோர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தன்னுடைய இடத்துக்கே அந்த வைகுண்ட வாசனை, பார்க்கடல் வாசனை இழுத்த அந்த பக்தியும் வைராகியமும் சேர்ந்த ஒரு சேர பெற்ற அந்த அற்புதமான ஒரு முயற்சியை கொண்டவள் தான் அந்த ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய வில்லிபுத்தூர் கோதை நாச்சியார். அதனால் இந்த நாளில் நம்ம அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டியது பக்தியை இன்னும் வளர்த்து கொண்டு பெருமானை நினைத்து அவருடன்